தற்போதைய அண்மை செய்தி. போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை வழக்கின் விசாரணை அதிகாரி முன் இருவரும் தினமும் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு நிபந்தனையுடன் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி. நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கும் உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகளுடன் இந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் தகவல்கள். போதைப்பொருள் வழக்கில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். இந்த மனுக்கள் என்பது நீதியரசர் நிர்மல்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது ஸ்ரீகாந்த் சார்பிலான மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன், ஸ்ரீகாந்த் போதைப்பொருளுக்கு பயன்படுத்தியதாக வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முதல் எதிரி பிரதீப்குமார் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படைகள் தான் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து போதைப்பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. அதே போல நடிகர் கிருஷ்ணா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இன்ஃபான் தினேஷ் போலீசார் அனுப்பிய சம்மனை ஏற்று விசாரணைக்கு ஆஜரான நிலையில் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது குறித்த தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டதாகவும் கைதுக்கான காரணங்கள் எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை எனவும் அவரிடம் நடத்திய அந்த மருத்துவ பரிசோதனைகள் போதைப்பொருள் பயன்படுத்தியது நிரூபிக்கப்படவில்லை என்று வாதங்களை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த அரசரப்பு வழக்கறிஞர் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியான பிரசாந்திடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் தான் போதைப்பொருள் புழக்கம் குறித்து தெரிய வந்ததாகவும் அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் முதல் எதிரி பிரவீன்குமாரும் அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்ரீகாந்த் ஜூன் 23ஆம் தேதியும் கிருஷ்ணா ஜூன் 26ஆம் தேதியும் கைது செய்யப்பட்டார் என்றார். அப்போது ஸ்ரீகாந்த் தரப்பு வழக்கறிஞர் வீட்டில் குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்த போது காவல்துறையினர் கைது செய்ததாக தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது போதைப்பொருள் வழக்கு கைது செய்யப்பட்டுள்ள நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவிற்கு தற்போது நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இருவருமே 10,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை வழக்கினுடைய புலன் விசாரணை அதிகாரி முன்னர் தினமும் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.